யாரு நிரந்தர நரகம் அல்லாஹ் சொல்லிவிட்டானோ அவன் போனா போனதுதான், திரும்பி வரவே இயலாது, நரகம் தான் கடைசி வரைக்கும். அப்ப கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது மீள முடியாம நிரந்தர நரகத்துக்கு போறதுல இன்னொருத்த யாருன்னு கேட்டா வட்டி வாங்குறவன். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்யறான், டிக்ளர் எனக்கு எதிராக அல்லாஹ்வோடவும் ரசூலோடவும் போருக்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் போர் பிரகடனம் செய்யறான். யாருக்கு எதிராக? வட்டி வாங்குறவனுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இன்றைக்கு தௌஹீத் சொல்லிக் கொண்டு வட்டி வாங்கவோ கொடுக்கவோ செய்கிறோமா இல்லையா? நீ என்ன அடுத்த ஆளுக்கு சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் இவ்வளவு பெரிய தப்ப செஞ்ச பிறகு ஏண்டா நானும் நரகத்துக்கு போற காரியத்தான் செய்யறேன், நிரந்தர நரகம், நீ செய்யறது அதுதான் கேட்பான்ல, என்ன தகுதி நமக்கு இருக்குது? அப்ப இந்த வேலையை நம்ம செய்து வட்டி வாங்கிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லானல்லாஹு ஆக்கில ரிபா வ முக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதஹு. வட்டியை வாங்குறவன், வட்டிக்கு கொடுக்கிறவன், வட்டி வாங்குறவன், வட்டி எழுதி வச்சுக்கிறவன், வட்டிக்கு சாட்சியா இருக்கிறவன் எல்லாத்தையும் அல்லாஹ் லானத்து செய்யறான். அப்படிப்பட்ட சாபத்திற்குரிய ஒரு காரியத்தை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நம்ம செய்கிறோம். 10,000 ரூபாய்க்கு இருக்கிற தொழில 20,000 ரூபாய் ஆக்குறதுக்காக வேண்டி வட்டி வாங்குறோம். 1 லட்சம் ரூபாய் இருக்கிற தொழில வட்டி வாங்கலாம், ஒரு நேரத்தில் வாங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ ஒரு நேரம் இருக்கிறது, என்ன நேரம்? நிர்பந்தம். நம்ம இல்லைன்னா செத்துரும், அந்த நேரத்தில் நமக்கு சட்ட திட்டம் கிடையாது. இப்ப செத்து போயிடுவான் இருக்குது, செத்து போன ஒரு ஆடு தான் கிடைக்குது, சாதாரணமா திங்க கூடாத, இப்ப நான் திங்கலாம். எந்த அளவுக்கு திங்கலாம்? உசுரை காப்பாற்ற அளவுக்கு திங்கலாம். திங்கலாம் இல்ல, திங்கணும். திண்டு உசுரை காப்பாத்திக்கிட்டா தான் நாளைக்கு நல்ல காரியங்கள் செய்ய முடியும். ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல, எவனும் தரமாட்டேங்கிறான். ரத்தம் தான் இருக்குது, அறுக்கப்பட்ட பிராணியோட ரத்தம், ரத்தம் இஸ்லாத்துல ஹராம். அந்த ரத்தத்தை நான் இப்ப திங்கலாம். எப்ப திங்கலாம்? பல பேர்த்தையும் கேட்டு பாக்குறேன், எவனும் தரமாட்டேங்கிறான், அன்பளிப்பும் தரமாட்டேங்கிறான், யாசகமும் தரமாட்டேங்கிறான், கடனும் தரமாட்டேங்கிறான், ஒண்ணுமே தரமாட்டேங்கிறான், செத்து போயிடும். இப்ப இதான் இருக்குது, தின்னு உசுர காப்பது. அப்ப ஹராமான பன்றியை தின்றாலும் திங்கலாம், செத்து போன ஆட்டை வேண்டாலும் திங்கலாம், கழுதையை வேண்டாலும் திங்கலாம், நாயை வேண்டாலும் திங்கலாம், ரத்தத்தை வேண்டாலும் திங்கலாம். உனக்கு உசுரை காப்பாற்றுற அளவுக்கு உசுறு போயிருங்கிற நேரத்தில், உசுறு போயிருங்கிற நேரத்தில் எந்த தடையும் உனக்கு வராது, எல்லாத்தையும் செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு நிலையில நீ இருந்தால் வட்டி வாங்கலாம். செத்துருவேன், வட்டிக்கு தர்றாங்க அவர்தான், அதை வாங்கி திங்கலாம், செத்து போயிருவேன். நீ அதுக்கா வாங்குற வட்டி? நம்ம வாங்குற வட்டியில அதுக்கா சாவு கிடக்கிற நேரத்துல வட்டி வாங்குறோமா? இல்ல, தொழில பெருக்கிறதுக்கு வட்டி வாங்குறோம். ஹராமான ஒரு காரியம், அல்லாஹ் மன்னிக்காத காரியம், நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காரியம், இது அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய காரியம். எத்தனை வியாக்கியானம், பேங்க் வட்டி, இது அரசாங்க வட்டி, இது எளவு வட்டி. வட்டியில என்ன பேங்க் வட்டி, அரசாங்க வட்டிங்கிற? அரசாங்கம் தான் கல்லுக்கடை வச்சிருக்க, அரசாங்க கல்லுக்கடையில் குடிக்க முடியுமா? குடிக்க கூடாதுன்னா தனியார் கல்லுக்கடையிலும் குடிக்காத, அரசாங்க கடையிலும் குடிக்காத, அதான் சட்டம். அப்ப அரசாங்கம் நடத்துற காரணத்தினால வட்டி ஹலால் ஆயிராது. வட்டி வாங்குறோம், சர்வசாதாரணமா வாங்குறோம், ஒவ்வொரு தொழிலுக்கும் வாங்குறோம். அல்லாஹ் இப்படி பறக்கச் செய்வான், பறக்கத்தை செய்யணும். உலகத்துல மறுமையில வெற்றி பெற முடியுமா? மறுமையில அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்துல 10 20 ஆக்கணும், 20 40 ஆக்கணும், நல்ல ஆக்கு, நான் அனுமதிச்சுக்கிற வழியில ஆக்கு. நீ 4 கோடி 40,000 கோடி சம்பாதிச்சாலும் அல்லாஹ் உன்னை குற்றம் பிடிக்க மாட்டான். அனுமதிக்கிற வழி, அதுக்கான காசை வேணாம் நான் சொல்லல, அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறானா, அனுமதிக்கிற வழியில தேடணும்னு நம்ம நினைக்கிறோமா? அப்ப முஸ்லீம்கிட்ட வட்டி வாங்க கூடாதுன்னு தெரியல என்று சொன்னா வேற சமுதாயத்துக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாட்டி அவனுக்கு தெரியும். வட்டி அவனுடைய அடிப்படை. வட்டி இல்லாம அப்ப மகனுக்கு மத்தியில கொடுக்கல் வாங்கலே வட்டியில பேசக்கூடிய சமுதாயம் உன்னை சுத்தி இருக்கிறான். உன்னை சுத்தி வாழக்கூடிய மற்ற சமுதாயம் எல்லாம் தகப்ப மகனுக்கு கொடுப்பான், வாங்கும்போது வட்டி போட்டு வாங்குவான். அண்ணன் தம்பியை கொடுப்பான், வாங்கும்போது வட்டி போட்டு வாங்குவான். அக்கா தங்கச்சி கொடுப்பா, வாங்கும்போது வட்டி போட்டு வாங்குவான். அப்படிப்பட்ட சமுதாயங்களுக்கு மத்தியில் நீ வாழக்கூடிய நீ வாங்கினா எவன் இதை ஒழிக்க இயலும்? எப்படி அந்த மனிதாபிமானம் சொன்னாரா? எப்படி வரும்? அப்ப இங்கே நம்ம உரைச்சு பார்க்கிறோம், காசுல உரைசுறோம் இல்ல, அடி காசுல அவுட். காசுன்னா அது வர்ற வழியும் எந்த வழியா இருந்தா ஓகே, வட்டியா ஓகே, மோசடியா ஓகே, திரும்பி கொடுக்க கூடாதுங்கிற நோக்கத்தில் வாங்குற கடனா அதுவும் ஓகே, வரதட்சணையா அதுவும் ஓகே. இன்னும் சொல்ல போனா பாருங்க, சுயமரியாதையை கற்றுத்தந்த ஒரு மார்க்கத்துல சுயமரியாதை எப்படி கற்றுத்தர்றான் அல்லாஹ் சொல்லிக்கார சஹாபாக்களுடைய தனித்தன்மையாக அந்த ரசூலுல்லாஹ் பயிற்றுவித்தாங்க ஒரு தோழர்கள்.
அவங்களுடைய தனித்தன்மை அல்ல என்ன சொல்றான் தெரியுமா? யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா. சஹாபாக்களை எவனாச்சும் பார்த்தான்னு சொன்னா, இந்த சஹாபாக்களை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இல்ல, சோத்துக்கு வழி இல்லாம பள்ளிவாசல்ல படுத்து கிடந்தாங்க அவங்கள, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, குடியிருக்க வீடு இல்லாம, குடும்பம் இல்லாம, சொத்து சுகம் இல்லாம, அந்த பங்கு வச்சு கொடுத்தாங்களே சஹாபாக்களை முஹாஜிர் அன்சார் என்று, அந்த பங்குல அடங்காம இடம் இல்லாம பள்ளிவாசலுடைய திண்ணையில படுத்து கிடந்தாங்களே, அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா. மூடர்கள், இவர்களை பற்றி தெரியாதவர்கள் வந்து பார்த்தால் பெரிய பணக்காரர்கள் என்று நினைப்பார்களாம். இந்த சஹாபாக்களை பார்த்தா எப்படி தெரியுமா? பெரிய ஏன் அப்படி நினைப்பார்களா? மினத் அஃபுஃபி, அந்த சுயமரியாதை உணர்வின் காரணமாக, அவங்கள்ட்ட காணப்பட்ட சுயமரியாதை உணர்வின் காரணமாக அவர்களை செல்வந்தர்கள் என்று நினைக்கும் அளவுக்கு நடந்தார்கள். அல்லாஹ் பாராட்டுறான. அப்படி ஒரு முஸ்லிம் நடக்கணும். யாசகம் கேட்பதும் கடன் மாறித்தான், சும்மா சாதாரணமான அனுமதி இல்ல. சும்மா போய் கேட்டு இருந்தாலும் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, எவன் ஒருத்தன் மக்கள்கிட்ட யாசகம் கேட்கிறானோ, எது கேட்கிறானோ, அதிகப்படுத்திக் கொள்வதற்காக கேட்கிறானோ, அவனுடைய முகத்திலே ஒரு வடுவை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். வடுக்கள் அதிகமாகிக் கொண்டே போகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மறுமை நாள்ல எலும்பு இல்ல, சதை இல்லாம முகத்துல எந்த சதையும் எலும்பு கூட வருமானம், மூஞ்சி மட்டும் எலும்பு கூட இருக்கு, கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஆகிரத்துல வந்து நிக்கும் பொழுது எவன்லாம் இந்த யாசனம் வாங்கிட்டு இருக்கிறானோ அவன் மூஞ்சிக்கு மட்டும் ஸ்பெஷல் அடையாளம் எல்லாம் போடுறான். இப்படி ஒழு செய்தவர்களுக்கு வெள்ள வெள்ளையிருந்து பிரகாசம், கை பிரகாசம், மூஞ்சி பிரகாசம், அப்படி நல்லா ஆக்குறானோ அந்த மாதிரி இந்த அடுத்தவன்ட்ட கையேந்திரான் பாருங்க. கையேந்திரவனுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, மறுமையில உடம்புல அழகா இருக்கும், மூஞ்சில எலும்பு யாருன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. மூஞ்சில சதையற்றவனாக, முகத்தில் சதையற்றவனாக வருவான்னா அது சும்மா சாதாரண எடுத்துக்க கூடாது. அல்லாஹ் எவ்வளவு வெறுக்கிறான்னு பார்க்கணும். எவ்வளவு ஒரு வெறுப்பான ஒரு காரியமா இருந்தா இப்படி ஒரு கேவலம் பனிஷ்மெண்ட் கொடுப்பான். நீ கேவலப்பட்டு போய் யாசகம் கேட்கிறிய, யாசகம்னா என்ன? திருவோடு தூக்கி அம்மா தாயே பிச்சை போட்டு மட்டும்தான் யாசகமா? ஒருத்தன் போய் கேட்கறது யாசகம் தானங்க. அதிகமாக்குறக்கா கேட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம செத்து போன யாசகங்கள், செத்து போயிருவியா போய் யாசகங்கள். 5 சட்டை இருக்குது, 6வது சட்டையை போய் கேட்கிறீ, எதுக்கு யாசகம் கேட்கிற? உனக்கு அணியிறதுக்கு 2 சட்டை உனக்கு போதும், 3வது சட்டை போறது கேட்கிறிய, அது யாசகம் இல்லையா? இந்த யாசகம் கேட்கறதுங்கிறது காசு. இன்னும் சொல்ல போனா பொய்யெல்லாம் சொல்லி கேட்கறான். இந்த கோயமுத்தூர்ல யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, ஒரு கலவரம் நடக்குது, அதுல பாதிப்பு, அதுக்காக உதவி செய்யறோம். அந்த உதவியில பொய்க்கு மேல பொய் சொல்லி கேட்டவர்கள் எத்தனை பேர்? உங்களுக்காக வசூல் பண்ண தொகை தான் 10,000 ரூபாய் நஷ்டம்னு சொன்னா 50,000 நான் கூசாம, கை கூசாம மனு எழுதினீர்களா இல்லையா? இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப காசை பெருக்கிக்கிறதுக்காக வேண்டி என்ன வேண்டாலும் செய்யறது. காசு வரும்னு சொன்னா எந்த முறையில வேண்டாலும் கேட்கறது. இப்படியாக எவனெல்லாம் மக்கள்கிட்ட கேட்கிறானோ அல்லாஹ் நிறைவேற்றவே மாட்டானா. மக்கள்கிட்ட கேட்டால் மக்கள்கிட்ட விட்டுருவானா. எவன் ஒருத்தன் அந்த அஃபுவோட சுயமரியாதை நடந்து கொள்கிறானோ அவனுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவான் வாக்குறுதி இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்கிற, எதுக்கு கேட்கிறிய? கேட்டு கேட்டு உங்களுடைய சொன்னாரே இல்லையா, பணக்கார ஏழை மதிக்க மாட்டேங்கிறான். ஏன் மதிக்க மாட்டேங்கிறான்? ஏன் மதிக்க மாட்டேங்கிறான்? கேட்டதுனால மதிக்க மாட்டேங்கிறான். யா வச்சுக்க, சும்மா மதிக்க மாட்டேங்கிறான் இல்ல. நீ போய் அவங்கிட்ட என்னைக்காச்சும் போய் ஒரு செருப்புக்கோ, ஒரு புஸ்தகத்துக்கோ, ஒரு சட்டைக்கோ, ஒரு 10 ரூபாய்க்கோ கையேந்து நிக்கலன்னு சொன்ன உன்னைய மதிப்பான். மதிக்க மாட்டேங்கிறான்னா அந்த அவமரியாதை உண்டாக்கிட்டது நம்ம. சஹாபாக்கள் அப்படி நினைச்சானா பணக்கார ஏழு அவர்கள் யார்ட்டையும் கேட்கல. அவன் நெஞ்சு நிறுத்திக்கணும். மூமின் எப்படி இருக்கணும்? எல்லா நேரத்திலையும் அவனை 4 பேர் ரோட்ல விட்டு கேட்கிற மாதிரி இருக்க கூடாது. அவன் நிமிர்ந்த நடையோடு இருக்கணும், கௌரவமா நிக்கணும். நான் எதுக்குடா மனுஷன் கேட்கணும்? எது கேட்கிறோம்? சோத்துக்கே இல்ல, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, சோறு கொண்டு போவாட்டி பொண்டாட்டிய பிள்ளை செத்து போயிடும், அதுக்காக கேட்கிறீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அபூபக்கர், அந்த உமர், அந்த வறுமை உங்களுக்கு வந்துருச்சா? கேட்கிறான் யாரு கேட்டுக்கணும் தெரியுமா? அபூபக்கர் கேட்டுக்கணும். மதீனாவுக்கு போன பிறகு கேட்கிறான் யாரு கேட்கணும் தெரியுமா? உமர் கேட்கணும். கேட்டாங்களா? என்ன அங்க வாழ்க்கை என்ன? மதீனாவுக்கு போன பிறகு என்ன வாழ்க்கை? ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம். ஒருத்தன் சொல்லு பார்ப்போம். இந்த நிலையில இருக்கிற ஒருத்தன் உண்டா? ஒரே ஒருத்தன் சொல்லு பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேரிச்சம்பழம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உச்சிப்பகல் வெயில்ல வர்றாங்க, வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா
அபூபக்கர் வர்றாரு.